நேயர்களே, நான் உங்கள் மணிக்காரை. மீண்டும் ஒரு அரசியலை பேசலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. இதுக்கு என்ன மீனிங்னா, தீயில பட்ட காயம் கூட ஆறிடும். வாயால் சொன்ன வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றலை அப்படின்னா அந்த காயங்கள் எப்பயுமே ஆறாது. எல்லாருக்கும் ஒரு சராசரி மனிதனாக இருந்து நானும் பேசுகிறேன். இது டிஎம்கே ஆளும் கட்சி இருக்கிறப்ப நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டுத் தேர்வில் தான் அப்படின்னு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படலை. அதுமாரி ஜெயலலிதா கொடைநாடு வழக்கு, அதில் யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்கள கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னது நிறைவேற்றப்படலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மது ஒழிப்பு, இது வரைக்கும் அதுக்கு என்னங்கிறது தெரியல. சரி, இதெல்லாம் நடத்த முடியாதது பொய்யான வாக்குறுதிகள். இதுலேருந்து நம்ம தவிர்த்து நம்ம வேலையை பார்ப்போம். ஓகேங்களா? இது நம்ம தேவையில்லாத ஸ்பீச் தான். இது எப்பயுமே நிறைவேற்ற முடியாது. அதனால் இதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. ஓகே, நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் டோட்டல் மக்கள் தொகை 140 கோடி. இந்த 140 கோடிக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், பிஎம். இதில் 4123 எம்எல்ஏ. இந்தியாவுக்கு டோட்டல் எம்எல்ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4123 எம்எல்ஏ, 543 எம்பி, 28 ஸ்டேட்டு, 28 சிஎம். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம். 7 கோடியே 21 லட்சம் மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாடு. 234 எம்எல்ஏ, 39 எம்பி, 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, 3.8 லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏ. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். 1,24,897 பேர் டோட்டல் போலீஸ். இதில் 25 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் 25 டிபார்ட்மெண்ட்டு இந்த போலீஸ்காரங்க உடைய பேசிக்கில் இருக்குது. இதை எல்லாத்துக்கும் ஹெட்டு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் போலீஸ், டிஜிபி 8 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் டிஜிபி 23 பேர் இருக்கிறாங்க. அடுத்தது டிஐஜிபி 41 பேர் இருக்கிறாங்க. எஸ்பி 143 பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அடுத்தது கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்லேயே ரொம்ப ஹை கோர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஹை கோர்ட். அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஆர்டினேட் கோர்ட். அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா கோர்ட்டுகள் இருக்குது. கிரிமினல் கோர்ட் இருக்குது, சீசன் கோர்ட்டு, சிவில் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ரெவன்யூ கோர்ட்டு, போர்ட் ஆஃப் கோர்ட்டு, நிறையா கோர்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இவ்வளோ கோர்ட்டு இருந்தும் நிறைய மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவும் இருக்கிறதே மக்களுக்காக தான், மக்களுடைய நலனுக்காக தான் இவ்வளவும் இருக்கிறது. இவ்வளோ இருந்தும் மக்களுடைய குறைகள் ஏகபோகமாக இருந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இவங்க எல்லாருக்கும் சம்பளம் எங்கேருந்து போகுது? நம்மளுடைய வரிப்பணம். நம்மளோட வரிப்பணத்துக்கு தான் அது பிரைம் மினிஸ்டர் வரைக்கும், சிஎம் வரைக்கும், எம்பிலேருந்து எம்எல்ஏலேருந்து எல்லாருக்கும் போகக்கூடிய பணம் நம்மளுடைய வரிப்பணம். நம்மளோட வரிப்பணம்னா என்னென்னு தெரியல. நம்ம ஒரு பொருள் வாங்கும் போது அதுக்கு டேக்ஸ், ஜிஎஸ்டி, சிஎஸ்டி, ஜிஎஸ்டின்னு போட்டு வாங்குறாங்க. ஸோ இந்த பணம் தான் அவங்களுக்கு சம்பளமாக போகிறது. அதனால் எல்லா மக்களும் இதை கேட்குறதுக்கு உரிமை உண்டு. நான் எல்லாரையும் ஒருவனாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டு இவ்வளோ இருந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்தும் இவங்க கடமை தவறினது சொல்லணும் பாருங்க. பொள்ளாச்சி கற்பழிப்பு கேஸு இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. கன்னியாகுமரியில் நடந்த மாணவர்கள் கற்பழிப்பு, அதுவும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அனிதா பள்ளி மாணவி கற்பழிப்பு கேஸு இது வரைக்கும் தெரியல. ஈத்தேன் மீத்தேன் எதுக்கும் முடிவு தெரியல. டங்ஸ்டன், இப்போ நடக்கிற டங்ஸ்டன், இயற்கை வளங்களை சுரண்டி தின்ன நாய்ங்க, அதோட பிரச்சனை என்னன்னே தெரியாது. இத்தனை வாட்டி இடி ரைடு நடந்தது. இத்தனை பல கோடி டாக்குமெண்ட்ஸ், நகை, லேண்டு என்னென்னமோ கைப்பற்றினாங்க. எதுக்குமே விடை இல்லை. நான் யாரையும் உள்ளேயும் தூக்கி போடலை. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு, துரைமுருகன் வீட்டில், அவர் பையன் வீட்டில் நடந்த ரைடு. இன்றைக்கி விரைந்து பயணம் சென்றிருக்கிறார் ஐயா துரைமுருகன். டெல்லிக்கு போயிருக்கிறார். எதுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது புரியல. என்ன சடன் பயணம்
ரெய்டு நடந்த 2 நாளில் அவர் டெல்லியில் போயிருக்கிறாரு. யார் கூட பேச போயிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த நாட்டில். டங்ஸ்டன் அதுக்கு விடுமூச்சமே இல்லை, அதுக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கரண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்க சென்னை ஞானசேகரன் வழக்கு, அதுக்கு 10 நாள், இது வரைக்கும் 10-12 நாள் ஆகிப்போச்சு. யார் அந்த சாரு எல்லாரும் கடந்து கத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். குற்றவாளியை கையில் வச்சுக்கிட்டு என்ன இப்படி தட்டுனா நியூஸ் வரப்போகுது. எல்லாம் ஒரு 10 நிமிஷத்து வேலைங்க. அந்த 10 நிமிஷத்து வேலைக்கு 12 நாள். இப்போ புலன் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ போகுது இந்த ஸ்டேட்மெண்ட்டு, எங்கே போய் முடிய போகுது, உள்ளே இருக்கிறானா வெளியில் இருக்கிறானா, என்ன பண்ண போகிறாங்கிறத அடுத்த சீன்லேயும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ பேர் இருந்தும் இவ்வளோ கேஸ் எவ்வளோ இது நம்ம சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்ன. அந்த கேஸ் குற்றம் செஞ்சவன் வீட்டில் சொகுசாக இருக்கான், குற்றம் செய்யாதவன் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு அப்படி இப்படின்னு அலைஞ்சி பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு நம்ம சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு ஷேரு, உங்களுக்கு புரியணும் அப்படின்னு தான். இதை பல பேர் பார்க்குறீங்க, பல பேர் பார்க்கல. பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் சரி. நம்ம வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆனால் போதும், நம்ம உடனே பெருசாக ரீச் ஆகணும். நம்ம யூடியூப்னு ஒன்று ஆரம்பித்து நம்ம 1 மாதம்தான் ஆகுது. 1 மாதத்துலேயே எனக்கு ஒரு 122 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கிறாங்க. லைக்கே கிட்டத்தட்ட ஒரு 700-800 லைக் கிடச்சிருக்குது. ஒரு 300 ஷேர் கிடச்சிருக்குது. நல்லா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. எதுக்குன்னா நம்ம சொல்லி அதை கேட்டு வாங்கக்கூடாதுங்கிறது தான். நான் ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் ரீதியாகவே நம்ம சந்திப்போம். போராடினால் போஸ்டர் ஓட்டினால் கோலம் போட்ட